குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் அன்பர்களே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு பலவிதத்திலும் இறையருளாலே நன்மைகளும் வளங்களும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற தன்மையும் வரட்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் துணை நிற்கட்டும். வருட பலன்களாக பார்க்கும்போது அந்த வருடத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். அதாவது 1/1/2026 அன்று எப்படி நமக்கு கோள்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு பார்ப்போம். இந்த வருடத்தின் 2026 ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா, தனுசு அப்படிங்கிற ராசிக்குள்ளர சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் என்று 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சூரியன் ராஜா, அவருடன் அந்த மந்திரி அப்படிங்கிறதும் தளபதி அப்படிங்கிறதும் இந்த புதனும் செவ்வாயும், அதனுடைய ராணி அப்படிங்கிறக்கூடிய இந்த சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து ஒரு பெரிய அரசவையே அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை குருங்கிற ராஜா பார்க்கிறார். அதனால் சிவராஜ யோகம் அப்படிங்கிற யோகத்திலே அமையக்கூடிய சூழ்நிலையை இந்த வருடம் ஆரம்பித்து கொடுக்கிறது. எதையுமே திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவோம். முயற்சி ஸ்தானம் அப்படின்வோம். அந்த லக்னம் அப்படிங்கிறது தனுசுன்னு வச்சுன்னா 3வது இடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ராகு இருக்கிறார், எதையுமே பெரிதாகக்கூடியவர். இவரை குரு பார்க்கிறார். இன்னும் விரிவாக்கமாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இதுக்குரியவர் சுகஸ்தானமான இடத்திலே மீனராசிக்குள்ளரே சனி பகவான் வருடக்கோளாக அமர்ந்திருக்கிறார். அவரும் தன் பார்வையாகலே இந்த தனுசு ராசியை பார்க்கிறார். குரு அமர்ந்திருக்கக்கூடியது மிதுன ராசியிலே வக்ரகதியிலே அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியிலே அமரக்கூடியதாகவன் கேது அமர்ந்திருக்கிறார் சூரியனுடைய வீட்டில். சந்திரன் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார், ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்படி நல்ல சிறப்புகள் கொண்ட இந்த வருடம் அப்போ எப்படி இருக்கும்? பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம், அரசியலிலே பெரிய மாற்றம், தொழிலிலே வளர்ச்சி, எதிர்பார்த்த வகையிலே நல்ல முன்னேற்றங்கள், எதை பற்றியும் என்ன ஓட்டங்களெல்லாம் போராட்டத்தின் முன் வெற்றி, இப்படி நிறைய இருக்குது. அப்போ சக்ஸஸ் ஸ்டோரிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறதும், எதையுமே வெற்றி கொள்ள வேண்டும் என்ற வேகங்கள் நிறைய இருக்கணும், கொஞ்சம் விவேகத்துடன் இருக்கணும் குருவான பார்வை காட்டுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே துலா ராசிங்கிறது இந்த தனுசு லக்னம்னு வச்சுட்டோம்னா 11வது இடம், அந்த லாபஸ்தானத்தை குருவின் பார்வை அமைகிறது துலா ராசி மேலே. அப்போது உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய அத்தனை வகைகளையும் இந்த வருடத்திலே நீங்கள் தைரியமாக பண்ணலாம். தொழில் விருத்திகள் எல்லாம் வரும், புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்களுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும், வரவுகள் நிறையவும் செலவுகள் கம்மியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு பொது பலனாக அமைகிறது. அப்போ நிறைய சுபிட்சங்களை நோக்கிய ஒரு நிகழ்வு இந்த வருடத்திலே நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல மழை பெய்யும், நல்ல வரவு இருக்கும், விவசாயம்லாம் நல்லபடியாக இருக்கும், குடும்பத்திலையும் நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டீர்கள் என்றால் சுகமாக இருக்கலாம்ங்கிற தன்மையை மனதிலே எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். புதிய வேலை வாய்ப்புகளும் புதிய நுணுக்கங்களும் நிறைய விரிவாக்கங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்திலே பலனாக அமைகிறது. அதனால் இந்த வருடம் எல்லாருக்குமே சுபிட்சமாக நல்லதாக அமைவதற்கு, ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னாலே கூட்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியது மட்டுமல்லாமல் பரஸ்பரம் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால எல்லாரும் விட்டு கொடுத்து வாழ்தல் அப்படிங்கிற தன்மையை மட்டும் மனதில் வைத்து கொண்டால் இந்த வருடம் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு நல்ல வளத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். நாம்
ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் லாபஸ்தானம் அப்படிங்கிற தனுசு ராசிக்குள்ளர சூரிய சுக்கிர செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்து அமர்கிறார். 4 கிரகங்கள் உட்கார்ந்துக்குது. குரு பார்க்குறாரு, உங்கள் ராசியும் பார்க்குறாரு, இந்த 11வது இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கிறார். மனதிலே நல்ல சந்தோஷங்கள் பெருகுவதற்கு இந்த வருடத்தில் நிறைய வாய்ப்புகள் உண்டாகும். பணம் வரும். யோகமாக பணங்கள், கஜலக்ஷ்மி யோகம், சிவராஜ யோகம் என்ற யோகங்கள் உங்களை நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் சொல்லுவோம், அது மாதிரி ஏற்றிவிடும். நிறைய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் இருப்பதனால் சுப நிகழ்வுகள் இந்த வருடத்தில் நிறைய இருக்கும். சந்தோஷமான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால சாப்பாடு விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். 2ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தன் பார்வையாலே லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் கொஞ்சம் தடைபட்டாலும் லாபம் வரும். மருத்துவ தொடர்பான செலவுகள் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். 6க்குரியவனான சந்திர பகவான் அமரக்கூடியது 4ஆம் இடத்திலே அமர்கிறார். சந்திரன் அமர்ந்தது ரோகிணி நட்சத்திரத்திலே உச்சராசிக்குள்ளர் அமர்கிறார். அப்படிங்கிறதுனாலே 4ஆம் இடமும் மருத்துவ செலவை குடிக்கும். அப்படிங்கிறதுனால சுகம் கொஞ்சம் கெடும் அப்படிங்கிறது தெரிகிறது. கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிடுங்க. மனசு ரிலாக்ஸ் ஆகலைன்னா எவ்வளோ கொடுத்தும் திருப்தி ஆக முடியாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக எதையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நம்மளால் இதை முடியும், யோசித்து செய்வோம் அப்படின்னு எண்ணத்தை கொடுத்தீர்களானால் இந்த வருடம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டாகும். சூரியன் உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார். ராசியினுடைய 7ஆம் இடத்துக்காரர் 11ஆம் இடத்துக்கு அமர்ந்திருக்கிறார். ஸோ 7க்குரியவர் 11இல் அமர்வதனாலே வரக்கூடிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். கலத்திரம் மூலியமாக வெற்றி. குடும்பத்திலே அந்யோன்யம், கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும். கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளிலே கரெக்டாக சுமூகமான பேச்சுவார்த்தைகள் இல்லாத போது சண்டை வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அவங்ககிட்ட எச்சரிக்கையாக பேசுங்கள். கலத்திரம் கூட பேசும்னா கணவன் மனைவியுடன் பேசும்போதுன்னு அர்த்தம். தொழில் நல்லா இருக்குமா அப்படின்றா தொழில் நல்லாயிருக்கும். விருத்தி ஆகுமானா நல்ல விருத்தியாகும். குழந்தைகள் விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் புதிய முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி செய்யலாம். வீடு, வாகனம், கல்வி, விவசாயம் போன்றவற்றிலும் சுக போகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பயணங்களினாலே நல்ல முன்னேற்றமும், குறிப்பாக எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழ் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. எழுத்துத்துறையில் சிலவங்களுக்கு ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருள் வரவு நல்லா இருக்குதுன்னா சந்தோஷங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சூரியன் அமர்ந்திருப்பது 11வது இடமான சந்தோஷத்துக்கு குறைவில்லை. சந்திர பகவான் இப்போ உட்கார்ந்துருக்கிறது 4ஆம் இடமானதுனாலே சுகங்களின் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு லாபம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வருஷத்தை இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் உங்களுக்கு சுபிட்சமாக நல்ல பயனுள்ள பெருமையான வருஷமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.